ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணுங்கப்பா. ஆடியோ வீடியோ கிளியர்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமும் கிளியராக தானேப்பா இருக்குது. ஸோ நம்ம போகலாமா, கிளாஸஸுக்கு போகலாம்ல. பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ் பர்டிகுலராக நம்ம ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி அப்படின்றதுனா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போது ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியோட லிமிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது கிளாஸஸ் தான் இன்றைக்கி. ஸோ கிளியர் தானப்பா. ஸோ எல்லாமும் நம்ம சைடில் கிளியராக இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே ஸோ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன்ப்பா. ஸோ பிகினராக நியூவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கரெக்டாக. அதனால ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸி அண்ட் ட்ரிபிளிக்கான லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்டேட்டட் சிலபஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன ரிலவெண்ட்டாக டவுட், எக்ஸாம் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எக்ஸாம்ஸை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியாவை கொடுக்குறேன். அடுத்ததாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் சேர்ந்தாலும் அங்கே கண்டிப்பாக விசாரிக்கிறோம், அங்கே ப்ராப்பராக நமக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்களா. ஸோ ஏன்னா பிகினராக உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதப்போ ஸோ ஒரு எக்ஸாமுக்கு எந்த அளவு வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எந்த ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நம்மளும் என்ன பண்ணுறோம்னா நம்மளும் லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நான் சொல்லியிருந்த எல்லா சப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒருவேளை உங்களால் லைவ் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணியிருப்போம். அடுத்ததான் நம்மளோட கோர்ஸ் 2 years வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். அடுத்ததான் நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்டு, பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், 1-to-1 கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இந்த கோர்சஸில் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஷெடியூல்ஸை செக் அவுட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஷெடியூல்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்ததாக இன்றைக்கி கிளாஸஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெபிலிட்டி அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக. ஸ்டெபிலிட்டின்ற யூனிட்லேயே நமக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்கப்பா. ஸோ ஈவன் 20 கொஷின்ஸ் இருந்த கேசஸ்லேயே நமக்கு ஸ்டெபிலிட்டி யூனிட்டில் கேட்டிருந்தாங்க. இப்போ பவர் சிஸ்டமில் ஒரு 30 கொஷின்ஸ் கிட்ட வாக்கிலலாம் வந்துடுது இல்லை. அப்போ இன்னும் நிறையவே கொஷின்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்க ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா. அப்போ இன்னும் நிறைய டீட்டெயில்ட் ஆஃப் கொஷின்ஸ் தான் இதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் எந்த ஒரு சப்ஜெக்டையுமே. ஓகே, ஸ்டெபிலிட்டின்னா நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஸோ ஒன் இஸ் அ ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி, another one is transient stability அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கரெக்டாக ஒன்று ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று transient stability. இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியில் என்னெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்சுவலாக லோடோட வேரியேஷன், லோடோட சேஞ்சஸ்னால என் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் நம்ம இங்கே இந்த கேசஸில் படிப்போம் ஸ்டெடி ஸ்டேட்டில். ஸோ டியூ டு த லோட் வேரியேஷன்ஸ், லோடு வேரியேஷன்னால பொதுவாக என்ன தான் நடக்கும்பா, ஒரு சின்ன வேரியேஷன் தான். லோடு வேரியேஷன் ஒரு பெரிய வேரியேஷன் கிடையாது. ஸோ அப்போது என் சிஸ்டம் ஸ்டடி ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதனால அதோட ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை நம்ம படிப்போம். அதுவே ஒரு ஷண்ட் ஃபால்ட் அக்கர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஷண்ட் ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னா நிறைய ஃபால்ட் கரண்ட் போகும். ஸோ இப்போ நிறைய ஃபால்ட் கரண்ட் போச்சுன்னா ரோட்டார் ஆசிலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரோட்டார் ஆசிலேட் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக என் ஸ்டெபிலிட்டி டிரான்சியன்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, அது அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதை தான் நம்ம டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில் படிச்சிருப்போம். ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை நம்ம உங்களுக்கு நேற்று கிளாஸஸில் டெரைவ் பண்ணியிருப்பேன். ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணியிருந்தேன். ஸோ சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டருக்கு நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்டாக சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட்டை நம்ம 90 டிகிரி வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம டெரைவ் பண்ணியிருந்தப்போ டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு ஏபிசிடி பேராமீட்டரை நான் டெரைவ் பண்ணி, ஸோ அந்த ஏபிசிடி பேராமீட்டர்லேருந்து தான் நான் உங்களுக்கு ஒரு ரிசீவிங் எண்ட் பவரை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கிளியரா? அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம ஒரு 3 ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். சாரி, இப்போ நம்ம திரும்ப போகலாம் ஓகேங்களா. அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம பார்த்தோம்னா ஒரு 3 பவர் பார்த்துருப்போம்.
ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட நார்மல் ஒர்க்கிங் கண்டிஷனில் நம்ம அதோட பவரை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலாவாக பார்த்துருப்போம். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைனோட மேக்ஸிமம் கண்டிஷன், மேக்ஸிமம் பவர், அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து மேக்ஸிமம் பவரை கொடுக்கணும்னா ஸோ என்ன அப்படின்றதையும் நான் பார்த்துருப்போம். ஸோ தேர்டாக என்னோட லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்னா என்ன, அந்த லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைனோட பவர் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இந்த லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு தட் இஸ் Vs ஹோல் ஸ்கொயர்டோட பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். ஸோ இதோட P மேக்ஸ் ஃபார் லாஸ்லெஸ் லைனுக்கு, கரெக்டாக லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு. ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்போம்னா, நெக்ஸ்ட்டு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம செக் பண்ணியிருப்போம். ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம பார்த்துருந்தோம்னா டெல் வந்து ஸோ அதோட x/r ரேஷியோ 3 இருந்திருக்கும், √3, கரெக்டா. அப்போ இதுக்கு நீங்கள் டெல்ல நம்ம கண்டுபிடிச்சா ஸோ என்ன வந்திருக்கும்னா 60 டிகிரி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அதுவே லாங் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா x/r ரேஷியோ இஸ் கிரேட்டர் தென் √3, கரெக்டா. x/r ரேஷியோ கிரேட்டர் தென் √3 இருக்கிறதுனால டெல் இஸ் கிரேட்டர் தென் 60 டிகிரி which is almost del lesser than 90 degrees கிட்ட இருக்கும், கரெக்டா. ஸோ இந்த ரீஜியனில் தான் என்னோட டெல் இருக்கும். அப்போ ஃப்ரம் திஸ் என்னோட டெல் அதிகமாக என்னோட சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அதை சிங்க்ரனைசிங் பவரை வச்சு பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சார் என்னோட டெல் கிராஃப் நான் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் வாட் த டெல் கிராஃப். ஸோ டெல்லுன்றது ஜஸ்ட் லோட் ஆங்கிளோட கிராஃப் தான், ஓகே. இது என்னோட டெல்லோட கிராஃப் விச் இஸ் 90 டிகிரினா. இது என்னோட P மேக்ஸ். அடுத்ததா என்னோட ஸ்டெபிலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ற என்னோட பேராமீட்டர் தான் சிங்க்ரனைசிங் பவர். ஸோ இப்போ சிங்க்ரனைசிங் பவர்னா என்ன சார்? ஸோ உங்களோட கிராஃபை நீங்க என்ன பண்ணணும், we need to differentiate the P max கிராஃப், கரெக்டா. P max கிராஃபை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்போ எனக்கு கிடைக்கிற கிராஃப் தான் PSY கிராஃப், ஓகேயா. ஸோ இப்போ PSY வந்து பாசிட்டிவ், PSY சிங்க்ரனைசிங் பவர் இஸ் பாசிட்டிவ்னா ஸோ மெஷின்ஸ்ல என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் கப்ளிங் இருக்கும், கப்பிள் ஆயிருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ தேர்ஃபோர் இது என்னன்னா ஸ்டேபிள். அதே PSY வந்து நெகட்டிவ் அப்படின்னு மீன் பண்றேன்னா மேக்னெட் என்ன ஆயிட்டு இருக்கும், ஸோ டீகப்பிள் ஆயிட்டு இருக்கும், டிமேக்னடைஸ் ஆயிட்டு இருக்கும். இந்த முறை டிமேக்னடைஸ் ஆயிட்டு இருக்கும். அப்போ இங்க கப்பிள் ஆகாது, டீகப்பிள் ஆகும், கரெக்டா. அப்போ இங்க என்ன நடக்கும்னா அன்ஸ்டேபிள் ஆயிடும். இப்போ பாருங்க, அப்போ ஃப்ரம் திஸ் இது என்னோட டெல் கிராஃப். அப்போ டெல் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண என்னோட PSY என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, கிளியரா. அப்போ whenever we increases the del, PSY will getting decreases. அப்போ therefore stability will getting decreases. இதை தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை தான் நான் அங்கேயும் சொல்லியிருப்பேன். ஸோ PSY is a d/d dou of P, கரெக்டா. என்னோட P மேக்ஸோட கர்வை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றதுனால கிடைக்கிறது தான் PSY. அப்போ ஒரு சைன் கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணப்ப காசு, அப்போ என்னோட இந்த கர்வை பேஸ் பண்ணி தான் என்னோட டெல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோட ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஸ்டேபிளா இருக்குமா, லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஸ்டேபிளா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் தான் ஸ்டேபிள். ஒய்? பிகாஸ் டெல் வந்து 60 டிகிரில தான் இருக்கும். ஆனா லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா டெல் வந்து 90 டிகிரிக்கு போறான், கரெக்டா. அப்போ தேர்ஃபோர் என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் மோர் ஸ்டேபிள் நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், கரெக்டா. ஸோ இப்போ தேர்ஃபோர் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் மோர் ஸ்டேபிள். and long transmission line is என்னப்பா? அப்ப long transmission line is less stable. கிளியரா? ஸோ என்னோட லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஒரு பிரச்சனை, ஓகேங்களா. ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ஒரு பிரச்சனை. பட் ப்ராக்டிக்கலா நீங்க பாருங்க, நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்குற எல்லா டிரான்ஸ்மிஷன் லைனும் ஸ்மால் டிரான்ஸ்மிஷன் லைனா கிடையாது இல்லை. ஸோ எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சென்னையிலிருந்து ஒரு பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட்ல நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னா அது வந்து இப்போ நமக்கு பெங்களூரு இல்லை அதையும் தாண்டி நம்ம அனுப்புகிறோம்,
ஓகேங்களா. ஸோ இன்னமும் நிறைய ஓகேங்களா, இன்னமும் டிஸ்டன்ஸ் நம்ம மீன் பண்ண முடியாது. ஸோ இன்னும் லாங் டிஸ்டன்ஸ்க்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்போது மேக்ஸிமம் நம்மளோட பவர் சிஸ்டமில் இருக்கிற ஒரு நெட்வொர்க் வந்து லாங் லைன் தான். ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக இந்த லாங் லைனால் என் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்டெபிலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எப்படி நம்ம இந்த ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னா பிஎஸ்ஓயை என்ன பண்ணணும்? அதிகம் பண்ணணும். ஸோ பிஎஸ்ஓயை அதிகமாகணும்னா என்ன சார் நடக்கணும்? தட் இஸ் பிஎஸ்ஓனா நம்ம கிளாஸில் கூட பார்த்துருக்கோம்லப்பா. பிஎஸ்ஓ இஸ் பி மேக்ஸ் காஸ் டெல். கரெக்டா? பிஎஸ்ஓன்றது பி மேக்ஸ் காஸ் டெல். ஸோ இங்கே பி மேக்ஸே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பி மேக்ஸ் இஸ் இவி பை எக்ஸ் காஸ் டெல். Okay, this is PSY, synchronizing power. So இன்னொரு ஃபார்முலா நம்ம பார்த்திருப்போம். PE எலக்ட்ரிக் பவரை பார்த்திருப்போம். EV by X sin del. இது எதில் வந்திருக்கும்? என்னோட பவர் இக்குவேஷன், என்னோட சிங்க்ரனஸ் மிஷினோட பவர் இக்குவேஷனில் நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ இந்த பவரோட டிஃபரன்ஷியேஷன் தான் என்னோட PSY. D by D del of PE, that is known as PSY. இப்போ இதோட டிஃபரன்ஷியேஷன் தான் எனக்கு பி மேக்ஸ் காஸ் டெல்னு வரும். ஸோ இந்த இவி பை எக்ஸை தான் நம்ம எப்பவுமே என்ன எழுதுவோம்? ஸோ இவி பை எக்ஸ் தட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் அ பி மேக்ஸ். ஓகேங்களா. ஸோ பி மேக்ஸ்ன்றது இவி பை எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ கிளியரா? இங்கே எனக்கு என்ன வேணும்னா வி வாண்ட் மோர் பிஎஸ்ஒய். பாருங்க, நமக்கு என்ன வேணும்? வி நீட் மோர் பிஎஸ்ஒய். அப்போ பிஎஸ்ஒய் அதிகமானால் தான் ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். கிளியரா? பிஎஸ்ஒய் அதிகமாச்சுன்னா தான் ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். ஸோ இப்போது இங்கே பிஎஸ்ஒய் அதிகப்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய லாஜிக் இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்ஒய் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? டெல்லை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேயா? ஸோ டெல் இது வந்து காஸ் டெல். சைன் டெல்லுன்னா அதிகமாக இருக்கும். காஸ் டெல் அப்போது டெல்லை டிக்ரீஸ் பண்ணணும். கிளியரா? அப்போ நீங்க டெல்ல டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா எஸ் பிஎஸ்ஒயை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் இதை நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். டெல் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க டெல் குறையும். அப்போ பிஇ எலக்ட்ரிக் பவரோட டிரான்ஸ்ஃபரும் குறைஞ்சிரும். ஓகேங்களா? நீங்க கம்மியான எலக்ட்ரிக் பவர் தான் டிரான்ஸ்மிஷன் லைன்ல டிரான்ஸ்ஃபரே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு 10 மெகாவாட் ஆஃப் ரியல் பவர் தேவைப்படுதுன்னா நீங்க வந்து 10 மெகாவாட்டை சப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் த ப்ராப்ளம். கரெக்டா? ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம், லாங் லைன்ல இருக்கிற ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்னால. ஸோ அப்போ டெல்ல வந்து நீங்க கம்மியாக தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ டெல் கம்மியாச்சுன்னா எலக்ட்ரிக் பவர் கம்மியாயிடுது. 100ன்றத 50 மெகாவாட்டை தான் என்னால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ அதை நான் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து 100 மெகாவாட்டை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறேன். பட் ஆனால் ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து எப்பவுமே இன்ஜினியர்ஸ் வந்து அதோட எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவையும் பார்க்கணும், அடுத்தது அந்த சிஸ்டமை ஸ்டேபிளாகவும் வச்சுக்கணும்னு நினைக்கணும். ஓகேங்களா? அப்போது இது எக்கனாமிக்கலாகவும் ஸ்டேபிளாகவும் வச்சுக்கணும்னா டெல்லை குறைக்க முடியாது. ஓகே, டெஃபினட்டாக டெல்லை குறைக்க முடியாது. டெல்லை குறைச்சோம்னா பவர் டிரான்ஸ்ஃபர் குறைஞ்சிரும். வி டோன்ட் ப்ரிஃபர் தட். ஸோ அடுத்ததா ரெண்டாவது பிஎஸ்ஒய் எப்போ இன்க்ரீஸ் ஆகலாம்? எஸ், வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ என்னோட சப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, சென்னை டு பெங்களூர், இட் இஸ் அ 11 kV லைன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஓகேங்களா, சென்னை டு பெங்களூர் சப்ளை வந்து ஒரு 11 kV லைன் எடுத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்க, அதை வந்து ஒரு 220 kV இல்லை 230 kV அந்த மாதிரி மாற்றிடுங்க. ஓகேங்களா? அப்போ சப்ளையை வந்து 220 kV 230 kV அந்த மாதிரி மாற்றுங்க. ஸோ அப்படி நீங்கள் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக எஸ், என்னோட சிங்க்ரனைசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். என்னோட மிஷின் ரொம்ப கப்புல்டாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? சிங்க்ரனைசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னோட மிஷின் வில் பிகம் மோர் ஸ்டேபிள். ஓகேயா? ஸோ இப்போ ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியுது. ஸோ பட் ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வென்னவர் நான் நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸோ வென்னவர் voltage increases, definitely insulation need, insulation requirement will increases.
ஓகேங்களா? ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்னா ரொம்ப நிறைய இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வோல்டேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது இன்சுலேஷனோட காஸ்ட்டை நிறைய இன்க்ரீஸ் பண்ணும். இன்சுலேஷன் ரெக்குவயர்மெண்ட் இன்க்ரீசஸ். அப்போ தேர்ஃபோர் இட் மேக்ஸ் அன்எக்கனாமிக்கல். நீங்கள் பண்ணுறத லாபம் இல்லாமல் மாற்றிடும். ஸோ அப்போ அகைன் இதையே நான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக அப்போ 2 வழி இருந்துச்சு. அந்த 2 வழியுமே அன்எக்கனாமிக்கல். நீங்கள் பவரை கம்மியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அதனால என்ன யூஸ்? அதே மாதிரி நீங்கள் வோல்டேஜை அதிகப்படுத்தி இன்சுலேஷனோட ரெக்குவயர்மெண்ட்டு நீங்கள் மிச்சம் பண்ண காசை இன்சுலேஷனுக்கு போய் செலவு பண்ணால் அதுலேயும் என்ன யூஸ்? அப்போ இந்த 2 யூசஸும் இந்த 2 மெத்தடாலஜிஸ்லையும் நம்மளால் பண்ண முடியல. அடுத்ததா ஸோ என்ன பண்ணலான்னா ரியாக்டன்ஸ் எக்ஸ் இருக்காம்ல, எஸ் இந்த ரியாக்டன்ஸ் எக்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா கம்மி பண்ணலாம். இங்கே பாருங்க, ஸோ வென் வி டிக்ரீஸ் திஸ் ரியாக்டன்ஸ் டெஃபினட்டாக வில் இன்க்ரீஸ் த பிஎஸ்ஒய். இங்கேயும் அது சேஞ்ச் பண்ணுதான்னு பாருங்கள். டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் நோ ப்ராப்ளம். கரெக்டாக அப்போ ரியாக்டன்ஸை நீங்கள் கம்மி பண்ணுறது மூலமாக ஸோ என்னோட எலக்ட்ரிக் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, பட் இதுலேயும் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிஸ் ஒரு இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப கம்மியான ரியாக்டிவ் பவரும் ரியாக்டன்ஸையும் கம்மி பண்ண முடியாது. அதாவது உங்களோட எக்ஸையும் நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணக்கூடாது. ஏன்னா டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் அதில் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ரியாக்டன்ஸு அதை விட கம்மியாகிற பட்சத்தில் ரிசீவிங் எண்டில் அதிகமான வோல்டேஜ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுதான் ஃபெரண்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம டிரான்ஸ்மிஷனில் பார்ப்போம். ஸோ அதனால பட் ப்ராக்டிக்கலி இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு லிமிடேஷன் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு எவ்வளோ ஒன்றால் குறைச்சிக்கலாம், நம்ம எக்ஸை எவ்வளோ ஒன்றால் குறைச்சிக்கிட்டா ஸோ என்னோட பிஎஸ்ஓயும் பிஇயும் எலக்ட்ரிக் பவரும் கப்ளிங்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பண்ணலாம், இதுதான் நம்ம எக்கனாமிக்கல் மெத்தடும் கூட. பட் ஆனால் நீங்கள் இஷ்டத்துக்கும் பண்ணக்கூடாது. அதுதான் நான் மீன் பண்ணுறேன். ஓகே, அப்போ பர்டிகுலராக இந்த இடத்துல என் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண போகிறேன்னா என்ன சார் பண்ண போகிறேன்னா, எஸ் வி ஆர் கோயிங் டு ரெடியூஸ் த எக்ஸ். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி கூட பார்த்துருப்போம். ஸோ டெல் இஸ் ஈக்குவலன் டு பீட்டா இஸ் ஈக்குவலன் டு tan inverse of x by r. நேற்று இதை எழுதியிருப்போம். ஸோ ரியாக்டன்ஸ் எக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா எஸ் டெஃபினட்டாக டெல் வில் ஆல்சோ டிக்ரீஸ். ஓகே, ஸோ டெல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அண்ட் அகைன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் திரும்ப எலக்ட்ரிக் பவர் குறையும். ஓகேங்களா, எலக்ட்ரிக் பவர் குறைஞ்சிரும் திரும்பவும். ஓகே, ஸோ ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்கப்பா? ஸோ கிளியரா ஆடியோ வீடியோ? ஓகேயா? ஸோ கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்குது. சரி ஆகிடும். ஓகேயா, அப்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம இதை தான் பார்க்குறோம். ஓகேயா, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் போகலாமா? இட்ஸ் நாட் ரிசீவிங் enough video to maintain smooth. ஒரே நிமிஷம்பா. ஸோ இப்போ கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிடம். ஸோ இப்போ கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இந்த மெத்தடை தான் சார் நம்ம ப்ராபப்ளி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ என்னோட இந்த பர்டிகுலர் மெத்தடாலஜியில் நம்ம போனோம்னா தான் ஸோ எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் வில் கெட் மோர் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் எனக்கு நிறைய ஸ்டெபிலிட்டி கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அடுத்ததா இப்போ இதை எப்படிலாம் நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அப்போது நான் வந்து ரியாக்டன்ஸை குறைக்கணும். அந்த ரியாக்டன்ஸை எப்படிலாம் நம்ம குறைக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ ரியாக்டன்ஸை நம்ம குறைக்கணும் சார். இப்போ அந்த ரியாக்டன்ஸை எப்படிலாம் நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா ஸோ இப்போ இதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட்ஸ் இன் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி அதுதான் இன்னைக்கு கிளாஸஸ். ஓகே, இது எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டேன். கரெக்டாக எப்படி நம்ம இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாக்டன்ஸை குறைக்க தான் போகிறோம். ரியாக்டன்ஸை குறைச்சி தான் நம்ம ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வோல்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ண கூடாது. ஏன் நம்ம வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்ததா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி.
ஓகேங்களா? இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. நம்ம எப்படி ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஸோ அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட், ஸோ இதில் சில டெக்னிக்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நான் சொன்னேன்ல, அதை வரையும் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கலாம். ஸோ எப்படி நம்ம ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இன் லாங் லைன் இருக்கிற பிரச்சனையை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இன் லாங் லைன், இன் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. இன் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் ஸ்டெபிலிட்டி இஸ் த ப்ராப்ளம். ஓகேங்களா? இன் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் ஸ்டெபிலிட்டி இஸ் த ப்ராப்ளம். ஸோ we need stability improvement. In long transmission line, stability is the main problem. So we need to improve the stability. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட லாங் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஸ்டெபிலிட்டின்றது ஒரு ப்ராப்ளம். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணணும் சார். ஓகேங்களா? we need to improve the stability. ஸோ இப்போ எப்படி சார் நம்ம ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம்? அப்போது நெக்ஸ்ட் இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா? ஸோ அதுக்காக தான் டு இம்ப்ரூவ் ஸ்டெபிலிட்டி, to improve stability we need to increase the transmission voltage. But it is not preferred. So correct, இதை நீங்க பண்ணலாம். கரெக்டா? இதை நீங்க பண்ணலாம், but it is not preferred because voltage is directly proportional to cost of insulation or insulation cost. ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்சுலேஷன் காஸ்ட். அதாவது என்னோட இன்சுலேஷன் காஸ்ட்டும் வோல்டேஜும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இந்த டெக்னிக்ஸை பண்ண மாட்டோம். ஸோ கிளியரா? அடுத்தது நெக்ஸ்ட் போகலாமா? அப்போ தேர்ஃபோர் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ தேர்ஃபோர் we used to prefer reduction of reactance. Ex. Correct. We used to prefer reduction of reactance. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ப்ரிஃபர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததா, ஸோ இதை எப்படிலாம் நம்ம அச்சீவ் பண்ணலாம்? ஸோ இந்த ரியாக்டன்ஸ் எப்படிலாம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இங்கே எழுதுறேன். ஸோ we used to prefer reduction of reactance and the reactance can be reduced by below methods. The reactances can be reduced by below methods. ஓகேங்களா? ஸோ என்னோட ரியாக்டன்ஸை ஸோ கீழே இருக்கிற மெத்தட்ஸை யூஸ் பண்ணி என்னால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் இப்போ நம்ம அந்த மெத்தடாலஜிஸை எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ என்னென்ன மெத்தடாலஜிஸில் நம்மளால் ரியாக்டன்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட், ஸோ த ரியாக்டன்ஸ் கேன் பி ரெடியூஸ்டு பை த ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் யூஸ் சீரியஸ் கெப்பாசிட்டர் இன் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேங்களா? யூஸ் சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸை யூஸ் பண்ணலாம் சார். ஓகேங்களா? யூஸ் சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் லைன். டிரான்ஸ்மிஷன் லைனில் சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸை யூஸ் பண்ணுறதுனால குறைக்கலாம்.
ஸோ இப்போ இது எப்படி குறையுதுன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி சார் நீங்கள் சீரியஸ் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் இதோட வேல்யூ குறையுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் மூலமாக என்ன குறைக்கிறோம்? ரியாக்டன்ஸ் எக்ஸை குறைக்கிறோம். இப்போ சிம்பிளாக ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், ஒரு ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் எப்படிப்பா இருக்கும்? ஸோ அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அடுத்ததாக அதில் ஒரு ரியாக்டன்ஸ் இருக்கும், அடுத்ததாக அதுக்கு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். இப்படி இருக்கும் சார். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்குக்கு தான் ரியாக்டன்ஸ் எக்ஸ். ஓகே, லெட் டேக்ஸ் ரியாக்டன்ஸ் வந்து எக்ஸ் நார்மலாக இருக்கப்போ இதோட ரியாக்டன்ஸ் நார்மல் கேசஸில் எக்ஸ். திஸ் இஸ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ப்ளஸ் ஜேஎக்ஸ்எல். கரெக்டாக? இது என்னோட பாசிட்டிவ் ஜேஎக்ஸ்எல், இது ரெசிஸ்டன்ஸ். கிளியரா? இட் இஸ் மைனஸ் ஜேஎக்ஸி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சீரியஸ் கெப்பாசிட்டரை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்க சீரியஸ் கெப்பாசிட்டர். இப்போ இந்த சீரியஸ் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணனால அங்கே என்ன வரும்? எஸ் மைனஸ் ஜேஎக்ஸி திரும்பவும் என்னோட சீரியஸ் பாத்தில் வரும். கரெக்டா? ஸோ என்னோட மைனஸ் ஜேஎக்ஸி அப்படின்றது என்னோட சீரியஸ் பாத்தில் வரப்போகுது. புரியுதா? மைனஸ் ஜேஎக்ஸின்றது என்னோட சீரியஸ் பாத்தில் வரப்போகுது. இப்போ அடுத்ததா சார், இப்போ நெக்ஸ்ட் இது எனக்கு சீரியஸ் பாத்தில் ஆட் ஆயிடுதா? அப்போ டோட்டல் ரியாக்டன்ஸ் எக்ஸுக்கு நீங்கள் இந்த பாத்தில் எழுதுனீங்கன்னா என்ன வருது பாருங்க. ஸோ 6 பிளஸ் ஜேஎக்ஸ்எல் மைனஸ் ஜேஎக்ஸி, இந்த ரெண்டுமே சீரியஸில் இருக்கா? அடுத்ததான் நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. ஸோ இட் வில் பி ஜேவை காமனா எடுத்துட்டா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. கரெக்டா? இது என்னோட நெட் ரியாக்டன்ஸ். ஸோ இப்போ என்னோட நெட் ரியாக்டன்ஸ் என்னவா இருக்கு? முன்ன இருந்ததை விட ஸோ கம்மியாகுதா? இப்போ பாருங்க, திஸ் இஸ் வாட் ஆர் பிளஸ், ஓகே, திஸ் இஸ் வாட் ஆர் பிளஸ் ஜேஎக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. இப்போ இவனுக்கு ஆங்கிள் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க. ஸோ இவனோட ஆங்கிள் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 5 is equal to tan inverse of XL minus XC by R. கரெக்டா? ஸோ இதுதான் என்னோட டெல்லும் கூட. கரெக்டா? இதுதான் என்னோட டெல்லும் கூட. இப்போ நீங்க பாருங்க, இதுல இருந்து என்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? இப்போ இதோட நெட் ரியாக்டன்ஸ் என்னவா இருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. டேன்ல வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுன்னா இந்த டெல்லும் டிக்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ டேன்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகும்பா, டேன் இன்வர்ஸ்ல டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா எஸ், இந்த மெத்தடாலஜிஸை யூஸ் பண்றதுனால சிம்பிளா என்னோட ரியாக்டன்ஸ் குறையுது தானப்பா. பாசிட்டிவா இருந்த ஒரு ரியாக்டன்ஸ் கூட நெகட்டிவ் ரியாக்டன்ஸ் ஆட் ஆகுது. ஏன்னா என்னோட கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸ் எப்பவுமே மைனஸ் ஜேஎக்ஸின்னு தான் எழுதுவோம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இவன் 10. ஸோ இப்போ வந்து ஒரு மைனஸ் 5ன்னா இப்போ நெட் ரியாக்டன்ஸ் எக்ஸ் நெட் வந்து 5 மாறுது. கிளியரா? இந்த மெத்தடாலஜிஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலான்னா, ஸோ இங்கே வந்து ரியாக்டன்ஸை குறைக்கலாம். இப்படி ரியாக்டன்ஸை நம்ம குறைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ், இந்த ரியாக்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா என்னோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததா இப்போ நீங்கள் அந்த இம்ப்ரூவ் பண்ண போகிற ரியாக்டன்ஸை எவ்வளோ வரையும் பண்ணலாம்னா, எஸ், நீங்கள் வந்து நாட் மோர் தென் 100% காம்பன்சேஷனுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஈவன் 10னா ஸோ இவனும் அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணுமே தவிர அதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இதில் மட்டும் ஜஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். கெப்பாசிட்டர் காம்பன்சேஷன் should not be more than 100%. Capacitor compensation should not be more than 100%. ஓகேங்களா? கெப்பாசிட்டர் காம்பன்சேஷனை நீங்கள் பண்ணுங்க, தட் இஸ் நத்திங் ராங். ஸோ அப்படி பண்ணுறப்போ என்னோட கெப்பாசிட்டர் காம்பன்சேஷன் 100%க்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த கெப்பாசிட்டர் காம்பன்சேஷன் ஷுட் நாட் பி மோர் தேன் 100%. ஓகேங்களா? அப்போ கெப்பாசிட்டர் காம்பன்சேஷன் 100%க்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது என்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ கிளியர் தானேப்பா? ஸோ ஆடியோ வீடியோ ஓகே தானேப்பா? ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்த மெத்தடாலஜி போகலாமா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னோட சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸ். கரெக்டா? பை யூசிங் சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா இம்ப்ரூவ் பண்ணுறோம்.
ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் போகலாம்ல? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் போகலாம்ல? ஓகே, ஸோ அடுத்த நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி அடுத்த மெத்தடுக்கு போகலாம். ஸோ ஈஸி தான்ப்பா. அல்டிமேட் எய்ம் நமக்கு என்ன பண்ணணும்னா ரியாக்டன்ஸை குறைக்கணும். ரியாக்டன்ஸை குறைச்சோம்னா டெஃபினட்டாக என்னோட கப்ளிங் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இதுதான் என்னோட அல்டிமேட் எய்ம். செகண்ட் மெத்தட் என்ன? செகண்ட் மெத்தட் இஸ் எ யூசிங் ஆஃப் parallel transmission line. ஓகேங்களா? அதாவது நீங்க என்ன பண்ணலாம்னா parallel transmission lines யூஸ் பண்ணலாம். இப்போ parallel transmission line என்னன்னா, இப்போ ஒரு ஜெனரேட்டர் இருக்கு, ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் மல்டிபிள் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், இது ஒரு OHTL, ஓகே, விச் இஸ் கிரவுண்டட். இது லோடோட கனெக்டாக இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ அதே மாதிரி இன்னொரு டிரான்ஸ்மிஷன் லைன். இந்த மாதிரி மல்டிபிள் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை நீங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே என்ன நடக்கும்? இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டன்ஸ் எக்ஸு, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டன்ஸ் எக்ஸு, அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டன்ஸ் எக்ஸு. ஸோ புரியுதா? இப்போது நான் ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கிறது எதுக்கு? சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் தான் ஸ்டெபிலிட்டி இருக்குது. இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கெல்லாம் ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு தான் ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஏன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ல தான் மேக்னெட்டிக் கப்ளிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் இடையில சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ல தான் மேக்னெட்டிக் கப்ளிங் இருக்கு. ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? அதனால ஸ்டெபிலிட்டியை நீங்க சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரா தான் செக் பண்றீங்க. ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல நம்ம ஸ்டெபிலிட்டியை செக் பண்றது இல்லை. அப்ப என்ன பண்றோம்? டிரான்ஸ்மிஷன் லைனை கனெக்ட் பண்ணதுனால என் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுதுன்றதை தான் படிக்கணும். இதை கிளாரிட்டியா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? என் ஜெனரேட்டருக்கு தான் ஸ்டெபிலிட்டி இருக்குப்பா, டிரான்ஸ்மிஷன் லைனுக்குலாம் ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஸோ சிங்க்ரனஸ் மோட்டார் இருக்கானா அப்போ அங்கேயும் ஸ்டெபிலிட்டி இருக்கும். சிங்க்ரனஸ் மிஷின்ஸ்க்கு தான் ஸ்டெபிலிட்டின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ பாத்தீங்களா? ஸோ போன கேஸ்ல என்னன்னா ஒரே ஒரு சிங்கிள் டிரான்ஸ்மிஷன் லைனை என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். பாருங்க, இது என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும்பா. இது ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ல. ஸோ இந்த ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் கனெக்டட். இது ஒரு பஸ். ஓகே, திஸ் இஸ் பஸ் 1. இப்போ இது ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, திஸ் இஸ் வாட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். இப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த ஜெனரேட்டர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் நான் சொல்றேன். கிளியரா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த கேஸ்லயும் என் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல இருக்கு என் ஜெனரேட்டர் இது. ஸோ இங்க என்னோட நிறைய பேரலல் லைன்ஸ் இருக்கிறதுனால இவனோட ரியாக்டன்ஸ் எக்ஸ், இவனோட ரியாக்டன்ஸ் எக்ஸ், இவனோட ரியாக்டன்ஸ் எக்ஸ். அப்போ இந்த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ல இருக்கிற எக்ஸ் நெட் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் டிவைடட் பை 3. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை எப்பவுமே சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்ணாதீங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த கேசஸ்ல என்ன இருக்கும்? எக்ஸா இருக்கும். சிம்பிள். இப்போ பாருங்க, ஒரே ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர், எடுத்ததா இவன் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, திஸ் இஸ் ஓவர் எ டிரான்ஸ்மிஷன் லைன், திஸ் இஸ் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். இது எல்லாமே நம்ம வரைஞ்சது ஓவர் எ டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் கனெக்டா இருக்கிறப்போ எக்ஸ் நெட் என்னவா இருக்கு? வெறும் எக்ஸா இருக்கு. சி டேக் இட் இஸ் எக்ஸ் ஒன்லி. அப்போ தேர்ஃபோர் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் இஸ் ஈக்குவல் டு ஸோ EV பை எக்ஸ் இந்த கேஸ்ல. ஓகேயா? இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா EV பை எக்ஸா இருக்கு ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. ஆனா இந்த கேஸ்ல பாருங்க, இந்த கேஸ்ல இட் பிகம் EV பை steady state stability limit. இப்ப பாருங்க, so EV by x by 3, அப்ப it becomes 3 EV by x. அப்ப இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, yes, it becomes thrice, 3 மடங்கா ஆகுது. ஓகேங்களா? so இப்போ இது எதனால ஆகுது? because of parallelly connected lines. அப்போ ஒரு லைனை நீங்க parallel-ஆ கனெக்ட் பண்றீங்கன்னா
எஸ் டெஃபினட்டாக அதனால நமக்கு என்ன நடக்க போகுது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் நடக்க போகுது. ஓகேங்களா, அதனால நமக்கு என்ன நடக்குதுன்னா ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது. இதை தான் நான் சொல்கிறேன். ஸ்டெபிலிட்டின்ற பேராமீட்டரை நம்ம எதுக்கு தான் சார் பேசுகிறோம்? எஸ், இட் இஸ் ஒன்லி ஃபார் த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் தான். ஸோ நீங்கள் இதை கனெக்ட் பண்ணதுனால என் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் என்ன நடக்குது, ஓகேங்களா, இதை கனெக்ட் பண்ணதுனால நம்மளோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு என்ன அப்படின்றது தான் நம்ம பேசுகிறோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி பை யூசிங் parallel reactance line steady state stability limit is improved. போன மெத்தட்லயும் நான் என்ன சொல்லியிருந்தேன்? it increases the steady state stability limit. SSL அப்படின்றது steady state stability limit. ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டு மெத்தடாலஜிஸை யூஸ் பண்ணி நான் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட்டை இம்ப்ரூவ் பண்ணேன். ஓகேங்களா, அடுத்த மெத்தட் போலாமா? அடுத்த மெத்தட் ஸோ தேர்ட் மெத்தட் என்ன? எப்படி நம்ம தேர்டா ரியாக்டன்ஸை குறைக்கலாம்? பை யூசிங் மிட் பாயிண்ட் காம்பன்சேஷன். ஓகேங்களா, by using the midpoint compensation. midpoint compensation அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ல. ஓகேங்களா, so by using midpoint compensation in overhead transmission line. ஸோ என்னோட மிட் பாயிண்ட் காம்பன்சேஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் இந்த கேசஸ்லையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ரியாக்டன்ஸை குறைக்க முடியும். ஸோ அது என்ன சார் மிட் பாயிண்ட் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன் இப்படி இருக்கு, ஜஸ்ட் நத்திங். ஓகே, இப்படி தான் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேங்களா, ஸோ இப்போ இவனை என்ன பண்ணுறேன்னா, சார் இவனோட ரியாக்டன்ஸ் எக்ஸா, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பாதியாக நான் பிரிக்கிறேன். திஸ் இஸ் எக்ஸ் பை 2, அடுத்ததா திஸ் இஸ் அனதர் எக்ஸ் பை 2. ஓகே, இந்த இடத்துல we used to connect shunt capacitor. ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தடாலஜிக்கு பேரு தட் இஸ் மிட் பாயிண்ட் காம்பன்சேஷன். ஓகே, திஸ் இஸ் இப்போ இது என்ன ஆயிடுது எக்ஸ் பை 2, இவன் என்ன ஆயிடுறான் எக்ஸ் பை 2. இந்த மெத்தடாலஜி தான் மிட் பாயிண்ட் காம்பன்சேஷன். ஓகே, இப்போ பாருங்க இந்த கேசஸ்லயும் மிட் பாயிண்ட் காம்பன்சேஷன் பண்ணதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட் பிகம்ஸ் டபுள். இந்த கேசஸ்லயும் பார்த்தீங்கன்னா இங்க பிஎம் ஆர் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி EV by X இருந்தது, so which is PM. okay, so in the cases la steady state stability limit EV by X by 2, அப்போ it becomes 2 EV by X, that is 2 times of previous. okay, அப்போ என்ன ஆகுது, after the midpoint compensation the power becomes double. correct, after the midpoint compensation the power becomes double. அதுக்கப்புறமா என்னோட பவர் என்னவா இருக்குன்னா டபுள் ஆயிருக்கு. புரியுது தானே? ஸோ இப்போ மிட் பாயிண்ட் காம்பன்சேஷன் பண்ணதுனால எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மெத்தடாலஜிஸ். ஓகே, அடுத்த மெத்தடாலஜி போலாமா? ஸோ இப்போ அடுத்த ஒரு மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது என்னோட பவர் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா ஃபோர்த்து use the double circuit transmission line in place of single circuit transmission line. Use double circuit transmission line instead of single transmission line. டபுள் சர்க்கியூட் டிரான்ஸ்மிஷன் லைனை யூஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ நீங்க ஒரு டபுள் சர்க்கியூட் டிரான்ஸ்மிஷன் லைனை யூஸ் பண்ணீங்கன்னா அண்ட் அகைன் என்ன பண்ண முடியும்னா நம்மளோட ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். டபுள் சர்க்கியூட் லைனை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க டிரான்ஸ்மிஷன் லைனில் டபுள் சர்க்கியூட் லைன் சிங்கிள் லைன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதுதான் அதுன்னு தெரியாமல் வேணா இருக்கும். ஓகேங்களா, ஸோ டபுள் சர்க்கியூட் லைன் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சிங்கிள் லைனை வரையலாம்.
கிளியரா இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க நெட்வொர்க். கரெக்டாக இது மாதிரி டவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி 3 ஒயர் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? 6 YB. ஓகே, 6 YB. ஸோ இதுக்கு பேர் சிங்கிள் சர்க்கியூட் லைன். ஓகே, ஸோ இந்த லைனுக்கு பேர் சிங்கிள் சர்க்கியூட் லைன். ஓகே, ஸோ இந்த லைன் சிங்கிள் சர்க்கியூட் லைன். இந்த சிங்கிள் சர்க்கியூட் லைனுக்கு நீங்கள் GMR கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம இன்னும் பார்க்கல, டிரான்ஸ்மிஷனில் பார்ப்போம். இதோட GMR இஸ் வெரி லெஸ். ஓகேங்களா? ஸோ ஜியோமெட்ரிக் மீன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இவனோட GMR சிங்கிள் சர்க்கியூட் டிரான்ஸ்மிஷன் லைனில் நீங்கள் செக் பண்ணுறப்போ வெரி லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டபுள் சர்க்கியூட் லைன்னா என்னன்னா, இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. Clear? Yes, this is what double circuit line. ஓகே, இப்போ பாருங்க, இதுல என்ன இருக்கும்னா, எஸ் இங்கேயும் ஆர் ஃபேஸ் இருக்கும், அதுக்கு பேரலலா இங்கேயும் ஆர். இந்த மாதிரி நீங்க டவர்ஸ் பார்த்திருப்பீங்கல்ல, this is known as double circuit lines. ஓகேங்களா? இது என்னோட டபுள் சர்க்கியூட் லைன். ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்னோட GMR இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ GMR வெரி ஹை அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. அது லெஸ்ன்னா இது ஹை, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம GMR பார்க்கல, GMR நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த GMR அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே GMR கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அடுத்ததா நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், எப்பவுமே XL தான் வேணும். ஸோ XL பொறுத்து தான் நமக்கு டேட்டா வேணும். XL எதை டிபெண்ட் பண்ணதுப்பா? XLன்றது ஒமேகா L டிபெண்ட் பண்ணது. ஓகே, ஸோ இப்போ XLன்றது ஒமேகா L தானப்பா டிபெண்ட் பண்ணது. ஸோ இப்போ L டிபெண்ட் பண்ணதுன்னு சொல்லலாமா, இண்டக்டன்ஸை டிபெண்ட் பண்ணதுன்னு சொல்லலாமா? அப்போ XL வந்து என்னோட இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை டிபெண்ட் பண்ணதுன்னு சொல்லலாமா? அப்போ தேர்ஃபோர் நம்ம டிரான்ஸ்மிஷன்ல பார்ப்போம். ஸோ இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL L இருக்கான் பார்த்தீங்களா, L எப்படி எழுதலாம்னா 0.2 ln of GMD by GMR. ஓகே, ஸோ 0.2 ln of GMD by GMR அப்படின்னு எழுதலாம். இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல GMR குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்னோட ரியாக்டன்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ இது என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ L இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் GMR குறைச்சிங்கன்னா L இன்க்ரீஸ் ஆகும். அதே என்னோட GMR அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த GMR அதிகமாகுதுன்னா என்ன நடக்கும், எஸ் இந்த லான்ஸோட வேல்யூ இங்கே குறையும், அப்போ என்னோட இண்டக்டன்ஸோட வேல்யூவும் குறையும். ஓகேயா? ஸோ இப்படி தான் சார் என்னோட GMR நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ GMRன்றது இன்க்ரீஸ் ஆகுது, GMR இன்க்ரீஸ் ஆகிறதுனால இண்டக்டன்ஸ் குறையுது, இண்டக்டன்ஸ் குறையிறதுனால இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL குறையுது. கிளியர் தானே? ஸோ நமக்கு தெரியும் XL is depends on omega L, அப்போ L decreases, XL decreases. புரியுது இல்ல? ஸோ அப்போ எப்படி இங்க L டிக்ரீஸ் ஆயிட்டு XL டிக்ரீஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? அப்போ by using double circuit line also we can reduces the XL and therefore the stability can be improved. ஓகேங்களா? அப்போ என்னோட ஸ்டெபிலிட்டியை இப்படியும் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இது புரியுது இல்லப்பா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த மெத்தடாலஜியில் இந்த 4 கேஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, இது டைரக்டாக ரெகுலராக உங்களுக்கு கேட்குறாங்க.
ஓகே, இதில் இருந்து எதுனா ஒன்று டெஃபினட்டாக கேட்ப சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோம்? காமன் ஸ்டேட்மெண்ட்டாக ரியாக்டன்ஸை குறைச்சி இம்ப்ரூவ் பண்ணுவோம். அந்த ரியாக்டன்ஸை குறைக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸ் ஆன் த டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ அடுத்ததான் கரெக்டா? ஸோ சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸ் ஆன் த டிரான்ஸ்மிஷன் லைன். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னப்பா? எஸ், நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட யூஸ் ஆஃப் பேரலல் டிரான்ஸ்மிஷன் லைன். பேரலல் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால குறைக்கிறோம். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னப்பா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் பை யூசிங் மிட் பாயிண்ட் காம்பன்சேஷன். மிட் பாயிண்ட் காம்பன்சேஷன் யூஸ் பண்ணி நம்ம குறைச்சிருக்கும். ஸோ ஃபைனலாக என்னோட டபுள் டிரான்ஸ்மிஷன் லைன். கிளியரா? டபுள் டிரான்ஸ்மிஷன் லைனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா குறைக்கிறோம். ஸோ இதுதான் என்னோட கிவன் மெத்தடாலஜிஸ். இந்த மெத்தடாலஜிஸில் ஏதோ ஒரு மெத்தடாலஜி உங்களுக்கு கேட்பாங்க, அவ்வளவுதான். ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டினா என்ன, அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றது சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்டெடி ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணாது, ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதனால என்னோட அனாலிசிஸ் வந்து எலக்ட்ரிக்கல் அனாலிசிஸ். எலக்ட்ரிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஆசிலேஷனே இல்லை. ஏன்னா ஸ்டெடி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப பெரிய ஆசிலேஷன் இல்லை. ரோட்டாரோட ஆசிலேஷன் நெக்லெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அதனால ஈஸியாக நம்ம எலக்ட்ரிக்கல் மாடலை வச்சு படித்து முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி பிகாஸ் ஆஃப் த ஃபால்ட் கரண்ட்னால, அந்த ஃபால்ட் கரண்ட் என்னோட பவர் சிஸ்டம்ல ரொம்ப பெரிய ஆசிலேஷன்ஸை கிரியேட் பண்ணும். அப்படி ரொம்ப பெரிய ஆசிலேஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன சார் பண்ணணும்னா டெஃபினட்டா இந்த ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸை கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? டெஃபினட்டா ரோட்டார் ஆசிலேஷன்ஸ் டு பி கன்சிடர்டு. அப்போ ரோட்டாரோட ஆசிலேஷனை நீங்க கன்சிடர் பண்ணணும் சார். ஓகே, அப்போ ரோட்டார் ஆசிலேஷன்ஸை கன்சிடர் பண்ணணும்னா ரோட்டார் இஸ் எ மெக்கானிக்கல் பேராமீட்டர். ஓகே, அப்போ சில மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸை பற்றி படிக்கணும். ஸோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அது எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம் பை யூசிங் ஸ்விங் ஈக்குவேஷன். நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்ப்போம். அந்த ஸ்விங் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்போம். அந்த சொல்யூஷன்ஸ் மூலமாக இந்த மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸை ஸ்டடி பண்ண போகிறோம். கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம்னா என்ன, கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள்னா என்ன, ஸோ ஸ்விங் ஈக்குவேஷன்னா என்ன, ஸோ டூ மெஷின்ஸ் ஆர் ஸ்விங்கிங், அதுவே டூ மெஷின்ஸ் ஆர் கோஹரண்ட் நான் கோஹரண்ட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ போகலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்டெபிலிட்டியில் நம்ம என்ன சார் படிக்க போகிறோம்? ஸோ ஸ்டெபிலிட்டி இந்த ஃபால்ட்டி கண்டிஷன். கரெக்டா? ஸோ ஃபால்ட்டி கண்டிஷனில் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றத தானே பார்க்க போகிறோம். ஸோ சார் நீங்கள் ஃபால்ட்டே ஆனாலுமே இப்போது சடனாக ஒரு எல்ஜி ஃபால்ட் ஆகுது, லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் ஆகுது சார். இப்போது ஒரு ஜெனரேட்டரை இங்கே சப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, திஸ் இஸ் வாட் ஜெனரேட்டர். ஸோ இது என்னோட ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் OHTL. இது என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஓகே, இப்போ சடனாக ஒரு எல்ஜி ஃபால்ட், தட் இஸ் ஃபால்ட் கிரவுண்ட் ஆகுதுன்னு நான் போடல. ஓகே, ஸோ ஃபால்ட் ஆயிருக்கு. ஓகே, திஸ் இஸ் வாட் ஃபால்ட். ஸோ ஃபால்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் போகிறோம்னா ஃபால்ட்டை தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி எல்ஜி ஃபால்ட் அக்கர் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஃபால்ட் அக்கர் ஆனதுனால என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்லேருந்து ஒரு ரியாக்டிவ் பவர் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ என் மிஷின்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆசிலேட் ஆகும். ஸோ பிகினிங் பண்ணும், ஆசிலேஷன்ஸ் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏன்னா சப்ட்ரான்ஷியன் கரண்ட் இருக்கும் நமக்கு. இந்த டியூ டு தி சப்ட்ரான்ஷியன் கரண்ட்னால ஆசிலேஷன்ஸ் பிகின் ஆகும். எதுலன்னா ரோட்டாரில். ஸோ சிங்க்ரனஸ் மிஷினில் இருக்கிற ரோட்டாரில் ஆசிலேஷன்ஸ் பிகின் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆசிலேஷன்ஸ் பிகின் ஆகும். ஸோ இந்த ஆசிலேஷன்ஸ் வந்து அதிகமாகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆசிலேஷன்ஸ் அதிகமாகிறதுக்குள்ள இந்த ஃபால்ட்டி பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபால்ட்டி பேஸ் ஃபார் எக்ஸாம்பிளா இந்த மாதிரி நிறைய சப்ளை எனக்கு கனெக்ட் ஆகி போயிட்டு இருக்கு இங்க. ஓகே, இப்போ இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பவர் சிஸ்டம் நெட்வொர்க்கில் நிறைய இருக்கும். பொதுவாக ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்காதுல்ல, நிறைய டிரான்ஸ்மிஷன் லைன் சப்ளை பண்ணிட்டு இருக்கும். திஸ் இஸ் அனதர் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்.
அதே மாதிரி கீழேயும் அனதர் ஒரு ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க சடனாக இந்த பர்டிகுலர் ஃபேஸை வந்து எனக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ரோட்டாரில் இப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஆசிலேஷன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ரோட்டாரில் இருக்கிற அந்த டெல் பார்த்தீங்கன்னா லோட் ஆங்கிள் இட் இஸ் பிகம் வேரியிங். எதனாலனா ரோட்டார் அதிகமாக ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ணதுனால என்னோட லோட் ஆங்கிள் என்னவாக ஆரம்பிச்சிருக்கும்னா வேரி ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த மெஷினை ஸ்டேபிளாக வச்சுக்கணுன்றதுனால இந்த ஃபேஸையே நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபேஸை நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டோம்னா எஸ் இதோட ஆசிலேஷன்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஆசிலேஷன் சப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது நீங்கள் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்க, இந்த ஃபால்ட்டி ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபால்ட்டி ஃபேஸை அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க, கன்சிடர் பண்ணியே வச்சுருக்கீங்க. இந்த ஃபால்ட்டி ஃபேஸ் வந்து அப்படியே நம்ம கன்சிடர் பண்ணியே வச்சுருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர் அன்ஸ்டேபிளாக அட்டைன் ஆகிடும். ஓகேங்களா, சரி நீங்கள் ஃபால்ட்டு கண்டிஷன்லேயுமே என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஓகே, இதோட ஸ்டெபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் இந்த ஃபால்ட் இதோட ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் இருக்கிற கப்ளிங் டிமேக்னடைஸ் ஆகிடும். அப்புறமா இந்த ஜெனரேட்டரே எனக்கு சப்ளை பண்ணாது. ஸோ Q 0 ஆகிடும், P 0 ஆகிடும். கரெக்டாக Qவும் Pயும் 0 ஆயிடுச்சுன்னா அப்புறமா யார் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு சப்ளை பண்ணுறது? ஸோ அதனால எப்பவுமே நீங்கள் பவர் சிஸ்டமில் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஃபால்ட்டுன்றது காமன் தான் சார். பவர் சிஸ்டம்னா ஃபால்ட்டு நடக்க தான் செய்யும். ஆனால் அந்த ஃபால்ட்டை உங்களோட பவர் சிஸ்டமில் இருக்கிற ஜெனரேட்டரை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் உங்கள் வேலை. ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இஸ் மோர் ப்ரான் டு த ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது லாங் லைன்ன்றதுனால. ஆல்ரெடி அதோட விர்ஜில் தான் இருக்குது மெஷின். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆசிலேஷன்ஸை அதிகப்படுத்தணும்னா டெஃபினட்டா அது 90 டிகிரியை கிராஸ் பண்ணி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணிடுவோம்னா பொதுவாகவே என்னோட ஃபர்ஸ்ட் 2-3 சைக்கிள் ஆஃப் ஃபால்ட்லயே இந்த ஃபால்ட் கரண்ட்லயே இந்த 2-3 சைக்கிள் ஆஃப் ஃபால்ட் கரண்ட்லயே நான் என்ன பண்ணிடுவேன்னா இந்த 40 பேஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, அதுக்கப்புறமா இந்த ஃபால்ட் என்னன்றதை அனாலிசிஸ் பண்ணுவேன். இந்த ஃபால்ட்டை அனாலிசிஸ் பண்ணி அந்த ஃபால்ட்டை ரிசால்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபால்ட்டி சிஸ்டமை என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இருக்கிற அந்த பஸ் பார்ல கனெக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஆக்சுவலி இப்படிதான் நம்ம அந்த விஷயத்தை பண்ண போறோம். ஓகே, ஸோ ஒரு ஃபால்ட் வருது, அந்த ஃபால்ட்னால ஃபால்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, ரோட்டார்ல ஆசிலேஷன்ஸ் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபால்ட்டி ஃபேஸை ட்ரிப் பண்ண போறோம். ஸோ அந்த ஃபால்ட்டி ஃபேஸை ட்ரிப் பண்ணிட்டு அடுத்தது அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதை கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த ஆசிலேஷன்ஸ் வருது பார்த்தீங்கல்ல, இதுல எவ்வளவு டிகிரி ஆசிலேஷன்ஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல என் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் வந்து கப்ளிங்ல இருந்து ஃபெயில் ஆகும், அதாவது அன்ஸ்டேபிள் ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு ஒரு டைமை நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க, ஆங்கிளை கால்குலேட் பண்ணுவீங்க, டெல். ஓகேங்களா, கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் டெல் சின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் பின்னாடி படிப்போம். ஓகே, கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள். ஸோ கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் ஃபால்ட்டுக்கு வந்து இவ்வளவு ஆங்கிளுக்கு மேலே போச்சுன்னா டெல்லில் வந்து ரோட்டாரோட ஆசிலேஷன் எவ்வளவு ஆங்கிளுக்கு மேலே போச்சுன்னா அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபால்ட் வந்து என்னோட பவர் சிஸ்டம்ல இருக்கிற சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை அஃபெக்ட் பண்ணிடும். அப்போ இந்த டெல்சியை நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்ததா இந்த டெல்சிக்கு எவ்வளோ டைம் ஆகுது, ஓகேங்களா, எவ்வளோ டைமுக்குள்ள எங்களால் பண்ண முடியும் சார். அதாவது என்னன்னா இப்போ ஃபால்ட்டு ஒரு 4 o'clock அக்கர் ஆச்சு, நான் வந்து 4:05 4:10 போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா என்னோட ஃபால்ட்டு என் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ ஃபால்ட்டான அடுத்த ஒரு 2 செகண்ட் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 செகண்டுக்குள்ள நீங்க இந்த விஷயத்த சரி பண்ணிடணும். அதாவது இவனை ட்ரிப் பண்ணி விட்டுறணும். நீங்க சரி பண்றீங்கன்றத விட இவனை ட்ரிப் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த ஆசிலேஷன் கண்டினியூ ஆகாம இருக்கும். அப்போ இதை வந்து 2 செகண்டுக்குள்ள கண்டினியூ பண்ணணும், இதை வந்து 1 செகண்டுக்குள்ளேயே ட்ரிப் பண்ணிடணும், இதை வந்து 3 செகண்ட்ல ட்ரிப் பண்ணணும் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா எஸ் இந்த சர்க்கியூட்ல இருக்கிற ஃபால்ட் கிளியரிங் டைமை பொறுத்து தான். அந்த கிளியரிங் டைமும் இந்த சர்க்கியூட்ல நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதையும் நம்ம மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸை கன்சிடர் பண்ணிட்டு தான் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா, அப்போ நம்ம இங்க ஃபால்ட் கிளியரிங் டைம் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா இங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த சர்க்கியூட் எப்படி இருக்கும்னா எல்லா சர்க்கியூட்டுமே